ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான பயங்கரமான அடித்தடியான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்ம கமருதீனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிப்ளை வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அசீம், அதுக்கப்புறம் விக்ரமன், அப்புறம் வந்துட்டு இன்னும் அப்படியே ஆரி, பாலாஜி முருகதாஸ், இப்படின்னு ஒன்று ஒன்றா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து புதுசாக ஒன்று கிரியேட் ஆகுது. யாருன்னா ஆதிரை வர்சஸ் கமருதீன். இதுக்கு முன்னாடி வந்து கமருதீன் வர்சஸ் திவாகர் அப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆதிரைக்கும் இந்த கமருதீனுக்கும் நடக்கிற விஷயங்கள் நேற்றுலேருந்தே வந்துட்டு பயங்கரமாக போகுது. ஏன் போகுது அப்படின்னா, நேற்றே வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு குறும்படத்தை போட்டு கலாச்சார், பயங்கரமாக கலாச்சார். நான் கூட அதை வந்து டைட்டில் போட்டேன், கழுவி ஊற்றினார் அப்படின்னு. சூப்பராக ஒரு சிஸ்டர் கலாச்சாங்க. என்னன்னா, பிக் பாஸ் கிட்ட இருக்கிற தண்ணியே இல்லையே, எப்படி அவர் கழுவி ஊற்றிருப்பாருன்னு. ஏமா இந்த ரணகலத்துலேயும் இந்த ஜோக்கு தேவையா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். செமையான அந்த ஸ்பாட்டில் செமையாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. ஸோ நேற்று அவர் சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு பொங்குனாங்க. பட் ஆதிரி வந்துட்டு செம்மையாக கேட்டாங்க கேள்வி. இந்த கூட இருந்த சபரி உங்கள் வந்து அசிஸ்டன்ட் தானே, அந்த அசிஸ்டண்ட்டை விட நீங்கள் என்ன பண்ணீங்க, அவரு செம்மையாக பண்ணுறாரு, அப்போ நீங்கள் எதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவருக்கு சுருன்னு ஏறிச்சு. அதுவும் என்ன சொல்கிறாரு, கேட்குறவங்க வந்து அப்படி கேட்கக்கூடாதான், கேள்வி கேட்குறவங்களுக்கே சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, குணமா மன்னமா சொல்லணுன்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு 50% சொல்லியிருக்கலாமே, நீங்கள் என்ன 19 எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் பேசிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து நைட்டு உட்காருங்கன்றாரு. ஏன்ப்பா தலைவர் நீங்களா அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்ண. அப்புறமா திரும்பி வந்து திவாகர் மேலே திருப்பி விட்டார். திவாகர் அதுக்கு ஒரு நோஸ் கட் பண்ணார். அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சுது. இப்போ அவர் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆதிரையை விடக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரொமோவில் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. உப்பை வாரி வள்ளல் மாதிரி வந்து நம்ம கனி வந்துட்டு இதில் போட்டிருப்பாங்க. அதுக்கு வேறு வந்து கேமரா முன்னாடி வேறு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தெரிஞ்சு தான் பண்ண போகிறோம், சாப்பாடோட அருமை தெரியணும். சாப்பாடோட அருமை தெரிஞ்சுதான் நீங்கள் முதல்ல உப்பை போட்டிருப்பீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விளையாட்டு வந்துட்டு எதில் விளையாடணும் ஒரு விவசாயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சிவின் ஒன்று வந்துட்டு ஒருத்தங்க பண்ணாங்க, கையில் வந்து உப்பை வச்சுட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம். இப்போ வந்துட்டு இந்த சாப்பாடை வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்ற விஷயங்கள், அதில் போய் அதுவும் சிக்கன் வேறு சமையலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்குறீங்களா? அப்படி கிடையாது. முதல் சாப்பாடில் உணவில் வந்துட்டு இந்த மாதிரி அதிகப்படியான உப்பு போட்டே தப்பு. அதை சாப்பிட்டோன்னு ஆக்சுவலாக அதை வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ்க்கு ஒரு ஆப் வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த டீம்லேயே வந்துட்டு தப்பு நடந்தால் தட்டி கப்படான்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு இருக்கிற ஒரு காரணத்தினால அப்பயே பொங்கி எழுந்திருப்பாங்க. அப்போ பிரவீன்ராஜ் மண்டையை பிடிச்சிக்கினாரு, ஐயோ என்ன இந்த பொண்ணு உள்ளே வந்துருச்சு, நீ ஏமா உள்ளே வர அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ப்ரொமோட்டரில் பார்த்தீங்கன்னா கமருதீன் உள்ளே வந்திருக்காரு. அவர் இதுக்கு உள்ளே வராருன்னா இப்போ வந்துட்டு இவங்களை வந்து அலர்ட் பண்ணுறாங்க பொழுது. ஆக்சுவலாக விஜய் பார்வதியும் நம்மளுடைய திவாகர் தான் வந்து அந்த கிளீனிங் ஒர்க் பண்ணாங்க. விஜய் பார்வதி அப்படியே நேக்காக வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த வேலை தேவை கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திவாகர் வந்துட்டு தனியாக பண்ணுது. இப்போ வந்துட்டு வாலண்டரி இவங்க உள்ளே வராங்க போல. அதில் வந்து ஏதோ ஒரு சலசலப்பு ஆகிட்டு இருக்குது. கமருதீனுக்கு இவங்களுக்கு முட்டிக்கிச்சு. இப்போ வந்து கமருதீன் என்ன சொல்லார்னா, நான் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றார். ஏங்க நீங்கள் வேலை ஒழுங்காக செய்யலைன்னா செய்யக்கூடாது, ஒழுங்காக செய்யலைன்னு தானே சொல்ல முடியும், வேறு எப்படி செய்யணும்? நீங்கள் வேலை செஞ்சது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணுமா, இல்லை இங்கிலீஷில் யூ டிட் நாட் வெல் அப்படி, எனக்கு அது வராது, அந்த மாதிரி சொல்லணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. இவரை வந்து குறையே சொல்லக்கூடாதுன்றார். எப்படிங்க மனுஷன் வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சு அதை சொல்லாமல் இருப்பாங்க? அதுக்கு ஆதரவு வந்து நான் சொல்லுவேன், இந்த வீட்டில் நான் இருக்கேன், நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. கமருதி வந்து இங்கே முதல்ல உங்களை வந்து யாராவது ஹெல்ப் கூப்பிட்டாங்களா? நீங்கள் உள்ளே வந்தாவே எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியும், நான் உங்களை முதல்ல கூப்பிடுவேனா அப்படின்ற மாதிரி நான் உங்களை கூப்பிட்டேனா? நீங்களே தானே வாலண்டியராக வந்தீங்க, வந்துட்டு இவன் வேலையை செய்கிறது இல்லை, கொடுத்த வேலை ஒழுங்காக செய்ய மாட்டான் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யாரும் கேட்குறாங்க? நீங்கள் யாரும் கேட்குறாங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சகஜம். நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு யாருன்னா அவர் ஒரு கண்டஸ்டன்ட். அப்போ கனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு கனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தாங்க நம்ம ரூமை க்ளீன் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. அவர் கமருதீன் என்ன சொல்கிறாரு, என்னது இவங்களா, ஐயோ இவங்களாம் வேணாம், இவங்க வந்தால் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னு ஆதிரியை பிடிச்சிட்டாங்க. எது வாவ் சூப்பர், வேலையை பற்றி யார் பேசுறதை பற்றியா, அதுவும் வேலை செய்கிறத பற்றியா, ஐயோன்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. அவருக்கு அப்படியே வேகுது, ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி இருக்குது. பாவம் ரொம்ப மாட்டி முழிக்கிறார். நிறைய பேர் வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏங்க அவர் என்னங்க பாவம் பண்ணார், அவர் என்ன தப்பு பண்ணார், அவர் போய் எங்கே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணலை, திவாகரை வந்துட்டு ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. இப்போ ஆதரை வந்துட்டு ஒரு தவறு சொன்னேன் அப்படிங்களா, சாரிங்க இதுக்கப்புறம் நான் திருத்திக்கிறேன்னு சொல்லாமல் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகிறாரு. நீங்கள் போது இப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் அவங்களுக்கே பாடத்தை எடுக்கிறாரு. அப்புறம் என்னத்தை சொல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணனா கண்டிப்பாக அவர் வந்து ஓரளவுக்கு வரலாம். பட் பண்ண மாட்டார். சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஆதிரை வர்சஸ் கமருதீன் யார் மேலே தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.